இந்த டிமாண்டி காலனில இருக்கக்கூடிய வீடு ஏன் இவ்வளவு ஹாண்டடா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 90s காலகட்டத்துல போர்ச்சுகீசிய தலைவர் ஒருத்தர் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட உண்மையான பேர் ஜான் டிமாண்ட். அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தது இவரும் இவரோட மனைவியும் அவங்களோட இளம் வயது பையனும். சில நாட்கள்லயே இவங்களோட பையன் இளம் வயதிலேயே மர்மமான முறையில இறந்து போயிடுறான். அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்ல இந்த ஜான் டிமாண்டோட மனைவியும் இறந்து போயிடுறாங்க. பொதுவாகவே இவங்க நல்ல வசதி உள்ள ஒரு ஃபேமிலி. இந்த ஜான் டிமாண்ட் அவரோட சொத்து யாருக்குமே சொந்தம் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிடுறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் இவரும் இறந்துடுறாரு. இவங்களோட இறப்புக்கு அப்புறம் அந்த வீடு தனிமைப்பட்டு அமைதியாயிடுது. அங்க உள்ள மக்கள் நைட் டைம்ல அந்த வீட்டுல லைட் பிளிங்க் ஆகுறதாவும் அந்த வீட்டு ஜன்னல் வழியா யாரோ நடந்து போகிற மாதிரி பல பேர் பார்த்ததாவும் சொல்றாங்க. இதனாலேயே நைட் டைம்ல அந்த காலனி பக்கம் போகவே பல பேர் பயப்படுறாங்க. இந்த டிமாண்டி காலனியை பத்தின விஷயம் கேட்ட 2 யூடியூபர் அந்த வீட்டுக்குள்ள கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இவங்க நுழையும் போது ஏதோ பிணம் வாட அடிச்சிருக்கு. இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லா இடத்தையும் கேமரா ஃபுட்டேஜ்ல கேப்சர் பண்றாங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரோ கதவை பலமா சாத்தின சத்தம் கேட்டிருக்கு. ஆனா அது காற்றால அடிச்ச சத்தம் கிடையாது. யாரோ கதவை பலமா கையால சாத்துனது மாதிரி தான் அது கேட்டிருக்கு. இவங்களும் அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க, அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அப்படி இவங்க போய் பார்க்கும்போது ஒரு ரூம் டோரோட கதவு உடையப்பட்டு இருந்துச்சு. அப்படி இவங்களும் அந்த ரூமுக்குள்ள நுழையிறாங்க. அந்த ரூமுக்குள்ள நுழையும் போது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த ரூமோட மூலையில ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு இருந்ததையும் இவங்க பாக்குறாங்க. அந்த கருப்பு உருவத்தோட கண்கள் 2 சிவப்பா இருந்திருக்கு. இவங்களும் நடுங்கிக்கிட்டு அந்த உருவத்தை வீடியோவும் எடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த உருவம் கெட் அவுட்னு சொல்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பயத்தோட உச்சத்துக்கு போன இவங்க அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடி வந்திருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்து இவங்க எடுத்த அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இவங்க எடுத்த வீடியோ எதுவுமே கிளியரா கேப்சர் ஆகல. நல்ல சக்திக்கு அப்பாற்பட்டது பார்த்த இவங்களுக்கு பயங்கரமான காய்ச்சலும் அடிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த டெவில் மிஸ்ட்ரி தமிழை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.